தமிழக அரசுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்த ஒண்ணு பண்ணியிருக்காரு. மயில்சாமி விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு வந்து தமிழ்நாடு பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவோட தலைவரா போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா, இப்போதைக்கு நீட் ஆஃப் த ஹார் அப்படி பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து தமிழ்நாடுக்கு அதுவும் வந்து இந்த பாடத்திட்டத்துக்கான வடிவமைப்புக்கு தலைவரா போடணுன்றது எங்க எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பா இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு பூர்த்தி அடைஞ்சது விஜய் சார். அடுத்தபடியா இதே மாரி ஒவ்வொரு பள்ளி மற்றும் உயர்கல்வித்துறை எல்லா விஷயத்திலயும் சில மாற்றங்கள் கொண்டு வரணுன்றது எங்களோட எதிர்பார்ப்பு. சில விஷயங்கள் கொஞ்சம் அடிப்படை மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ன்றது நம்மளோட தாழ்மையான பார்வையா இருக்கு. இதுல ஒரு விஷயத்த நம்ம வந்து தமிழக மக்களுக்கு ஒரு புரிதலுக்காக இந்த பாடத்திட்ட வடிவமைப்பு குழுல மயில்சாமி அவர்களை தலைவராக போட்டது இந்த விஷயத்தை பற்றி மற்ற கட்சிகளோ ஏனைய இயக்கங்களோ வாயை கூட திறக்கல. இதே வந்து விஜய் அவர்கள் வந்து பிஏவா ஒருத்தரை வந்து வேற மொழி பேசுறவரை வந்து பிஏவா போட்டாரு, வேறு மாநிலத்தை சேர்ந்த பிஏவா போட்டாரு, டெல்லியில ஒரு லாபி பண்றாரு, இதை பண்றாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு 3 நாளா அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, அவ்வளோ விமர்சனங்கள் வச்சீங்க. இது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, இதை பத்தி ஏன் பேசல அப்படின்ற கேள்வி எழுது. ஸோ அரசியலுக்காக எல்லா எல்லைக்கும் நீங்க போறீங்க. நல்ல விஷயம் நடக்கும்போது அதையும் அக்னாலேஜ் பண்ண கத்துக்கோங்க. நாம எல்லாரும் மனுஷன்தான். இப்போ புதுசா அந்த கட்சி வந்திருக்கிறதால நம்ம வந்து உடனடியாக வந்து அவங்கள தூக்கி வச்சு ஆடணும் அவசியம் இல்லை, கீழே போட்டு மிதிக்கணும் அவசியம் கிடையாது. நியாயமான விஷயத்த கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அது ஒவ்வொரு தனி மனிதன் கடமை. பத்திரிகையாளரிடமும் நான் தொடர்ச்சியாக செய்வேன் என்பதை இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.